வணக்கம் மைடியர் மக்களே, வெல்கம் டு FDA Vlogs. இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கேரளா சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். கேரளா சீரிஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா கண்ணூர்ல தையம் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற ஃபெஸ்டிவலுக்கு போக போறோம். இதுல நான் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லணும். என்னன்னா தையம் ஃபெஸ்டிவல்னா நீங்க நினைச்ச மாதிரி ஒரே ஃபெஸ்டிவலா இருக்காது, நிறைய இருக்கும். அப்படின்னா ஒன்று வந்து நெருப்புல விளையாடுவாங்க, இன்னொன்று கங்குல விளையாடுவாங்க, இன்னொருத்தவங்க வந்து மக்கள்லாம் துரத்தி போற மாதிரி எல்லாம் தையம் இருக்கு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன சதிரி மாதிரி இருக்கும், அதுலலாம் நெருப்பு விளையாடுவாங்க. ஸோ தையத்தை பத்தி நீங்க டீட்டெயிலா ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு போங்க. நான் அப்படிதான் போய் மாட்டிக்கிட்டேன். ஸோ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம போனது வந்துட்டு கங்குல இறங்குற தையம். அப்படின்னா வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக தீ போட்டு அதை கங்காக்கி காலையில் வந்து அதில் 107 டைம் வந்து விழுந்து விழுந்து தூக்குவாங்க. அந்த தையத்துக்கு தான் நம்ம போயிருக்கோம். ஸோ இந்த தையத்தோட ஃபுல் வீடியோ வந்துட்டு நம்ம பப்ளிஷ் பண்ண போகிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வணக்கம் ஸ்ரேசி. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வேண்டாம் கருமுடி அங்கேருந்து கிளம்புறோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நேராக கேரளாவை நோக்கி பயணம் பண்ண போகிறோம். நீங்கள் நிறையா ஃபெஸ்டிவல்ஸ் பார்த்துருப்பீங்க, தையல் ஆட்டம் அப்படிம்பாங்க. அந்த தையல் ஆட்டத்தெல்லாம் பார்க்க போகிறீங்க. இந்த நாய்க்குட்டியாக சுற்றிட்டு ஜாலியாக தையா காலையில் ஒரு வைபான மூமெண்ட். ஆனால் நான் காலையில் கிளம்பணும்னு நினச்சது 5 மணி, அதுக்கப்புறம் 6 மணி, அப்புறம் 7 மணி, 8 மணி. இப்போ நான் கிளம்புறது மணி 9. பார்த்துக்குங்க நான் எப்படியாப்பட்ட ஆளோ அப்படின்னு. ஆனால் அங்கே 6 மணிக்குள்ளே இருக்கணும்னு சொன்னாங்க. இங்கேருந்து நான் நேற்று கால்குலேட் போட்டு பார்த்தேன், 380 கிலோமீட்டர் என்னவோ சம்திங் வருது. இதில் என்ன பெரிய காமெடி அப்படின்னா அங்கே போகிறதுக்கு ரொம்ப டைம் டிலே ஆகுது. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் காமிச்சது. ஏன்னா நம்ம போகும்போது எவ்வளோ நேரம் காமிக்குதுன்னா 8 மணி நேரம் காமிக்குது. கன்ஃபார்ம் 8 மணி நேரத்தில் அந்த இடத்துல ரீச் பண்ண முடியாதுன்னு எனக்கே தெரியும். அதனால தான் காலைல சிக்கணும்னு கிளம்பணும்னு நினச்சி நல்லா தூங்கிட்டேன். வேற வழி இல்லை. சரி வாங்க, நமக்கு எப்போது இது நடக்கிறது தாங்களே, இது ஒன்றும் புதுசு இல்லையே. சரி போக போக கன்னியூ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இருக்குது. ஆனால் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு இருக்கு, பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா இங்கே ஃபோட்டோ போட்டு அப்படியே ஒரு டீயை போட்டு ஜாலியாக வந்தீங்க. சரிப்பா, நம்ம மேலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கெல்லாம் ஃபாகாக இருக்கு, நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. ஆனால் சில்னஸ் ஃபீல் பண்ண முடியுதுங்க. நானே லோக்கல் ஃபீல் நானே சொல்கிறேன், சில்னஸ் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. இந்த ஆரியா செக் போஸ்ட்டு பார்த்துக்குங்க. ஆரியா செக் போஸ்ட் நம்ம கிராஸ் பண்ணும்போதே ஆல்மோஸ்ட் டைம் வந்துட்டு 10:30 ஆயிடுச்சு. என்னப்பா சரி ஓகே வாங்க அப்படியே முன்னாடி போயிட்டு பார்த்துக்கலாம். இங்கே வந்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம கேரளா பார்டருக்குள்ள என்ட்ராக போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தமிழில் இருக்கா. கேரளா போலீஸ் வீராட்சிபுரம் இந்த வழியாக தான் போகிறோம். பாருங்கள், இங்கே வந்தோன்னா நீங்கள் எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குங்க. வந்தீங்க பார்த்தீங்கன்னா அந்த லாட்டு கடையாக இருக்கும். என்னென்னா இன்றைக்கி ஓப்பன் பண்ணாமல் இருக்குது, இதில் லேட்டாக ஓப்பன் பண்ணாங்களான்னு தெரியல. ஆனால் இல்லைன்னா மோட்டோ விளாகிங் வேங்கன்னானுங்க, அது ரொம்ப மட்டும்தான் பயமாக இருக்குது. சரி, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே போகிறேன். ஸோ அதனால் பார்த்துருக்கீங்க. பாலக்காடு இப்போ தான் போட்டிருக்கீங்க. நான் பாலக்காடு வந்துட்டேன்னு நினச்சேங்க. இன்னும் பாலக்காடே நான் வரல. ஆக்சுவலி இன்னும் நமக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா 277 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நான் ரொம்ப நேரம் ஓட்டி இப்போ தான் இந்த சிட்டி மாதிரி இடத்துக்கு வந்துருக்கேன். ஆக்சுவலி இன்னும் நமக்கு வந்துட்டு 6 மணி நேரம் 47 நிமிடம் ஆகும் அப்படின்னு கூகுள் மாத்தாஜி நம்மள்ட்ட கணிச்சு சொல்லிடுச்சு. எனக்கு இந்த சைடில் அவ்வளோவுக்கும் இருக்காதுன்னு கொஞ்சம் தெரியுங்க. ஏன்னா இடையில அப்பவுமே எனக்கு தெரிஞ்சிருச்சு, நல்லா எனக்கு தெரிஞ்சு டிராஃபிக் ஆகி பங்கமாக நிற்கும் அப்படின்னா கண்ணூர் இருக்கிறேன் கோழிக்கோடுங்க. கோழிக்கோடு ஒரு வண்டி வந்துட்டு பெட்ரோல் அடிச்சாச்சு. இதுக்கப்புறம் தடுக்கவே முடியாது. பரவாயில்லங்க, பெட்ரோல் கடைக்காரன் நல்லா என்ன போல சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டார். ஆனால் இல்லைண்ணா அப்படின்னே, இங்கெல்லாம் எங்கேயுமே சாப்பாடு கிடைக்காது, இன்னைக்கு பந்து எங்கேயாச்சும் ஹாஸ்பிட்டல் இருந்தால் அந்த ஹாஸ்பிட்டல் போய்ப்பாரு, அங்கே வந்து சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னாரு. பரவாயில்ல, நல்ல மனிதர். இது எனக்கு தெரியாதுங்க, தெரிஞ்சிருந்தா நான் பக்கமே வந்திருக்க மாட்டேன். ஆனா என்ன ரோடு பார்த்தீங்களா, ரோடு அப்படி ஃப்ரீயா இருக்கு, நம்ம சாட்டி போகலாம். யாரு என்னன்னு கேட்பாரும் கிடையாது, கேள்வியும் கிடையாது. நீங்க சாட்டி போய்கிட்டே இருக்கலாம், கற்றுக்கவே முடியாதவங்கலாம். அந்த மாதிரிதான் இருக்கு. ஆனா இருந்தாலும் சோறு தண்ணி வேணுமே. இன்னைக்கு ஒரு நாள் தாங்க, நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்களாம். அது வந்து எனக்கு தெரிஞ்ச கை சொன்னது. இந்த ரோட்டல்காரங்கள்ட்ட நான் விசாரிச்சாதான் தெரியும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஆண்டாள் மேல பாட்டை போட்டு வந்தாச்சு. அவனே இன்னைக்கு வாரான்னு இருக்காங்க, போய் பாக்குறேன், கம்பல்சரி பாக்குறேன்.
அப்படியே இல்லாட்டினாலும் நாளைக்கு காலையில் சாப்பாடு இல்லாட்டினாலும் ஒரு அண்ணா தெரிஞ்சு அவனை பார்க்க போகிறேன். அவங்கள்ட்ட சொல்லிடுவேன் நான் லோக்கல் எங்கே சாப்பாடு கிடைச்சா மட்டும் வாங்கி கொடுக்க மாட்டேன் அவன்கிட்ட கேட்டுருவேன். எல்லாம் தேவையே போகிறது, ஒரு பிரச்சனை இல்லை. ஆல்மோஸ்ட் நமக்கு காமெடிகள் நடந்தது சொல்லுங்க. எல்லா கடையும் முக்கியம் கிடக்கு. நானும் பாட்டுருக்கு ஏதோ இந்த சாப்பாட்டு கடை ஒன்று ரெண்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அதை விட ரோட்டு கடை அந்த மாதிரி பழம் ஜூஸ் இதெல்லாம் நிறையா இருக்கு. தெரியலையே பழம் மட்டும்தான். ஜூஸ் இருக்கு, அவங்க ஜூஸ் அடிக்கும் முடியல. என்ன காமெடினா நம்ம வந்துட்டு பார்க்க இங்கே கேரளாக்குள்ளே வரும்போது கேரளாவில் ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. அதனால தான் எல்லா கடையும் ஊற்றிருக்கு. மத்தியானம் சாப்பாடு இங்கே உள்ள தர்பூசணி கடை தான். இந்த வருங்க தர்பூசணி சாப்பிட்டு கிளப்பியாச்சு. இன்னும் நமக்கு வந்துட்டு 298 கிலோமீட்டர். என்னடா அப்போல்லாம் தான் கம்மியாக இருந்துச்சு, மறுபடியும் 298 காமிக்குது. அவ்வளோதான் இன்னைக்கு கூகுள் மாத்தாஜி நம்ம முட்டிக்க விடாதுன்னு நினைக்கிறேன். அப்போதான் கம்மியாக காமிச்சது, 260-70 பக்கம் போச்சு. ரொம்ப கம்மியாக காமிச்சது. இப்போ பார்த்தா மறுபடியும் ஏறிடுச்சு. ஏன்னா ஹைவேஸ் முதல்ல ஷார்ட் ரூட் காமிச்சிருக்கோம், இப்போ ஹைவேஸ் ஏறிட்டேன்ல, அதனால 30 கிலோமீட்டர் இன்க்ரீஸ். அதை பற்றி கவலை இல்லைங்க. நாம் பெசாட்டி ஹைவேஸை பிடிச்சி பெசாட்டி அழுத்தி விட்டுற வேண்டியதான். ஏன்னா வந்துங்கிறனால ரோடும் ரொம்ப எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், 2 வண்டி தான் ஓடும். இது தெரியாம வந்துட்டுடா. நான் அந்த தையம் ஃபெஸ்டிவல் கூட வேணா சர்ச் பண்ணேன். அவங்களுக்கு அபிஷியலாக கால் பண்ணி கேட்டேன், என்னங்க அதெல்லாம் வேணும்னா ஓகே வாங்க, என்னென்ன ஃபெஸ்டிவல் இருக்கு அப்படின்னு சொல்லி. என்னோட குருநாதர் இருக்காரு, அவர் குருநாதர் தான் கூப்பிட்டு பேசினாரு. எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிட்டு இந்த டேட்ல போ அப்படின்னு சொல்லி அவர் தான் அனுப்பி விட்டாரு. அவருக்கும் நேற்று வந்துன்னு தெரிஞ்சிருக்கு. ஆனால் என்னன்னா லேட்டா தெரிஞ்சதுனால அவரும் என்கிட்ட இன்டிமேட் பண்ண மறந்துட்டாரு. இல்லைன்னா நான் இன்னொரு இடம் பார்த்து வச்சிருந்தேன் 14 to 15 அந்த டைம் போயிடலாம் அப்படிங்கிற பிளானிங்ல இருந்தேன். எல்லா பிளானும் சொதப்பிடுச்சு. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ ஒரு ஹைவேஸ் வந்திருக்கேன். இந்த கூகுள் மாத்தாச்சு நீ என்ன உழப்பாலும் சரி ஹைவேஸை முடிச்சுட்டு பேசாட்டி பறந்துட்டே இருக்க போறேன். பில்டிங்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு, சூப்பரா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது போலீஸ்காரெல்லாம் நிற்கிறாரு, குழந்துருவாங்க என்னெல்லாம். அயம் பாவம். சூப்பரா இருக்கு பில்டிங்ஸு. ஐயோ ஸ்பீட் லிமிட் 50 தான் போட்டுருக்காங்களே. ஏன்பா ஓடுறவங்க தானே இருக்கு, போட வேண்டியதானே. இந்த ரூட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா லாரிஸ் அது மாதிரி தான் அதிகமாக வரும், ரொம்ப அதிகமாக. ஸோ ஏரியாலாம் ஓட்டும்போது பார்த்து ஓட்டிங்க. இதெல்லாம் சாப்பாடு கிடையாது இது இருக்கா. நான் போகும்போது அப்படில வந்துட்டேன். ஏதோ ஒரு சைடு நிப்பாட்டினேங்க. ஆனால் இந்த இடம் தான் அது கன்ஃபார்மாக தெரியும். பிரச்சனை இல்லை. அவன்னா அதே ரூட்டு தானா. ரோடு ரைட்டு தான் இன்னைக்கு நமக்கு இல்ல சும்மா சுத்திட்டு இருக்குது. மெயின் ஹைவே அது கோழிக்கூடு டு இந்த ஹைவே எப்படி இருக்குன்னு பாருங்க. எனக்கு டவுட்டாவே இருந்துச்சு, என்னடா வர வர வண்டி ரொம்ப கம்மியாகுது, 2 வீலர்ஸே ரேராதான் நிக்குது. வர்றவங்க எல்லாம் வந்துட்டு இந்த தர்பூசணி இந்த ஜூஸ் ஐட்டம்ஸ் இருக்குல்ல அது வாங்குறதுக்கு தான் நிக்கிறாங்க. ஹோட்டல்ஸே எனக்கு தெரிஞ்சு எதுவுமே திறக்கல மேபி. நானும் அங்க போய் சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஏதோ ஹோட்டல்காரங்களை பிடிச்சி சாப்பாடாச்சும் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி குடிக்கணும். அதுதான் இருக்கிற ஒரே வழி. பாருங்க எவ்வளவு ஃப்ரீயா இருக்குன்ற ரோடு. இதெல்லாம் மேக்ஸிமம் லோடு லாரி பிச்சுக்கோ ஓடிக்கோன்னு போயிட்டு இருக்கிற ரோடு. அந்த ரோடே இப்படி இருக்குன்னா அப்ப நம்ம நிலைமை சம்பவம் தான், வேற வழியே இல்லை. நானும் ரொம்ப நேரம் பாட்டிருக்கேன். சரி நான் ஏதோ இங்க மட்டும் ஏதோ பந்து போல இப்ப சில நம்ம ஏரியால மட்டும் பிரச்சனை அப்படின்னா அந்த ஏரியாவை க்ளோஸ் பண்ணுவாங்க. நான் ரொம்ப நேரம் பார்த்துருக்கேன் எல்லா கடையும் க்ளோஸ். முக்கியமா இங்க உள்ள நீங்க வந்த உடனே பாக்குற ஒரு விஷயம் லாட்டரி டிக்கெட்டு. நானே லாட்டரி டிக்கெட் ஒண்ணு கூட பார்க்கல. என்னடா வேற ஏதாச்சும் இருக்கும், அதுவா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ லோக்கல் போயிட்டு விசாரிக்கும் போது தான் தெரியுது பண்பா தம்பி அப்படின்ட்டு. சாப்பாட்டுக்கு வந்துட்டீங்க, சோத்துக்கு காட்டலானா அப்படின்னா அவர் ஒரு டம்ளர் கொடுத்தாரு. பத்தாது நமக்கு 2 கொடுங்க, நம்மளாம் தேக்கு மாதிரி இந்த காட்டுத்தனமா ஓட்டுறோம், அதனால அது பத்தாதுக்கு 2 ஜூஸை வாங்கி அடிச்சு கப்புன்னு கிளப்பியாச்சு. பாருங்க இது வந்து மெயின் ஹைவே ரோடு, கோழிக்கூடு மெயின் ஹைவே. பாருங்க எப்படி இருக்குன்ற ரோடு. இந்த மாதிரிதான் நீங்க ரோட பார்த்துட்டீங்கன்னா கொடூரமா இருக்கு. ரோடே ஃப்ரீயா இருக்கு. நம்ம ஊர்லயே ரோடு ஃப்ரீயா இருந்தாவே கொஞ்சம் காட்டுவோம். அங்கெல்லாம் ரோடு ஃப்ரீயா இருந்துச்சுன்னு காட்டணும், பையனை அட்டி சீட்டை வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. நெட்டா வச்சுக்க தம்பி உனக்காக தான் வாழை வீடுலாம் சொன்னல, நான் வாழ்ந்துக்கிறேன், காசு அனுப்பி கொடுத்துருவாங்க. அதனால கொஞ்சம் இங்கெல்லாம் வரும்போது கேப்லாம் வண்டியை ஓட்டிங்க. ரோடு வெறும் எம்டியா இருந்தா கூட
முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீட் லிமிட்டை கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுங்க. ஏன்னா இப்போ லோக்கல்லாம் ஓட்டுறாங்க, ஸ்பீடாக ஓட்டுறாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் ஓட்டுவீங்க. ஆனால் பெரிய காமெடி என்னன்னா அவங்களுக்கு எந்த இடத்துல கேமரா இருக்கு, எந்த இடத்துல வேற என்னென்ன இருக்குன்னு தெரியும். அது பாருங்க, இப்போ ஒரு டியோ நான் ஓவர்டேக் கொண்டு போவோம். கிளப்புறாங்க, நீங்க முன்னாடி கிளப்புறீங்க, அவங்க எங்கேயாச்சும் எங்க எது இருக்குன்னு தெரியும். நமக்கு ஒன்றும் தெரியாது. நமக்கு இப்ப அடிச்சோம்னா கிட்டு போயிட்டு இருக்கோம். கூட்டு ஒரு அடி ஓட்டுது அப்படி பையனை தான் அவனுக்கு போட்டு பாத்தீங்களா, வண்டி வருதுன்னு தெரியுது, அங்கிட்டு தான் திருப்புறாரு. அப்புறம் இதுக்கு என் பக்கம் உழைக்கிறாருன்னு தான் தெரியல. சரி நான் பண்ணி தொலைகிறோங்க. நைட் சிட்டிக்குள்ள தான் போறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஹோட்டல் பாருங்க க்ளோஸ்ல தான் இருக்கு. அது ஏதோ பையன் பாத்திரங்கள் வச்சுட்டு இருக்கான். இங்க மெடிக்கல் ஷாப் ஓப்பன்ல இருக்கு. அதனால இங்கே சர்ச்சுக்கு போயிட்டு வராங்க போல. எல்லா இடமும் பக்கா க்ளோஸ். பரவாயில்லையப்பா, நல்லா தான் இருக்கு பாக்குறது. அதாவது இந்த கொரோனா டைம்ல நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி இருக்கு இப்ப பார்க்கும்போது. என்ன அந்த டைம் ஒண்ணுமே வெளியே வர முடியாது. ஏதோ இங்க ஒன்று ரெண்டு வண்டி கொஞ்சம் ஆட்கள்லாம் வெளியே சுத்திட்டு இருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த வேற ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஏதோ போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கு. அண்ணே நீங்க பிடிச்சாதீங்க, நான் மாவனே தெரியாம இங்கிட்டு வந்துட்டேன். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா ஏதாவது தமிழ்நாட்டு போய் சுத்தி அந்த அந்த ஊர் ரொம்ப காரணங்க, கடலோரம். ரெண்டாவது அது கர்நாடகா மங்களூர் அதெல்லாம் கொஞ்சம் பக்கம். நான் இப்ப போட்டிருக்கிற அந்த கடலூர் டிஸ்ட்ரிக்ட். கண்ணூர் போறீங்கன்னா தலச்சேரி தாண்டிட்டீங்கன்னா அவ்வளவுதான் மங்களூர். கர்நாடகாக்குள்ளேயே பூந்துடலாம். ஆனா அது கர்நாடகா ட்ரிப்பு ரிட்டர்ன் வரும்போது நான் இந்த வழி தாங்க வந்தேன். அப்பவும் இந்த தைய ஃபெஸ்டிவல் ஸ்டார்டிங் 29, 28 அந்த டைம்ல எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நான் வந்து அன்னைக்கு ஓடிட்டு வந்துட்டு பேசாம ஆள்கிட்ட போட்டு வாங்கிட்டு ஃபுல்லாக காலி பண்ணி ஒய்ஃப் பண்ணிட்டு திருப்பி வந்திருப்பேன். தெரியாம போச்சு. அதனாலதான் இப்ப காமெடியே. வா சொன்ன பாத்தீங்களா, அவர் அந்த ஸ்கூட்டிக்காரர் அங்கதான் போயிட்டு இருக்காரு பாருங்க. அவர் நினைச்சிருந்தா இந்த ஏரியால எப்போ தாண்டி இருக்கலாம். ஆனா அவருக்கு தெரியும் எங்க கேமரா இருக்கு, எந்தெந்த இடத்துல நம்ம கேர்ஃபுல்லா ஓட்டணும் அப்படின்னு தெரியும். அதனால அவர் தெளிவா ஓட்டுவாரு. நமக்கு என்ன தெரியும், எடுத்தா வீசி போவோம். தம்பி அவரும் வீசிடுவாரு. பிள்ளை வச்சுக்க தம்பி, இங்க பையனை கட்டிட்டு கேரளாக்குள்ளவா அப்படின்ட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டோங்க எப்பயாட்டி. ஓகேங்க, கொஞ்சம் முன்னாடி வெயிட் கண்டினியூ பண்ணுறேன். எப்படி இருக்கு ஃபுல்லாக வந்து காடுகள் அப்படிதான் இருக்கு. கேரளாக்குள்ள இப்படி இந்த சைடு ஒரு இது இருக்கு அப்படிங்கிறது எனக்கு இப்பதான் தெரியும். நானே ரீசெண்டாக தான் பார்த்துட்டு இருக்கேன். நானும் இங்க ஏதோ பந்து போவாங்க, எல்லா கடையும் பூட்டி தான் கிடக்கு. ஆனா நேற்று எங்க எதிர பேசிட்டு இருந்தாங்க, நான் பெருசா அதை கவனிக்கல. எடுத்துருக்கணும். நிறைய கடை பூட்டி தான் இருக்கு. திறந்து இருக்கிறது மேக்சிமம் ஹோட்டலு, அதுக்கப்புறம் மளிகை கடை அந்த மாதிரி தான் திறந்துருக்கு. எல்லா கடையும் பூட்டி தான் இருக்கு. ஆனா எப்போதும் வேற விதமா கேரளாவை தான் நான் எனக்கு காமிச்சிருக்காங்க. ஆனா இங்க பார்க்கும்போது எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு வாரம் அந்த காட்டு தீ மாதிரி போயிட்டு இருக்காரு. இப்ப இங்கெல்லாம் கேமரா இல்லையா? கேமரா இல்லைன்னு நம்மளே கொஞ்சம் கிளப்பலாமே. எவ்வளவு போட்டிருக்காங்க 30 தான் போகுமா இந்த ரோட்ல. நம்ம 30ல போய் 400 கிலோமீட்டர் என்னைக்கு போக. ஒரு நாள் காலையில போய் திருவிழாலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம போய் பார்க்க வேண்டியதான். ஓகே திருவிழா முடிஞ்சுச்சுன்னா சரி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் போல. கொஞ்சமாச்சும் இன்க்ரீஸ் பண்ணுங்கயா. ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணா கூட போதும். ரொம்ப டவுன் வந்தா போடாதீங்க. நாங்களும் போகல. அதான் அவர் லோக்கல் போய் பறக்காட்டு காட்டுறாருங்க. நான் அப்பவே வந்துட்டு இருக்கேன். அவர் தான் கொஞ்சம் தம்பி எங்கேயோ ஓட்டிக்கலாம்னு சொல்லி காமிச்சே கொடுத்தாப்புல. நல்லா இருந்தது. இங்கே வரலாம். இந்த சைடு கேரளா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆனா அது பாலக்காடு போகுதான்னு எனக்கு தெரியாது. மீனாட்சிபுரத்துல வந்து உள்ள வர்றது. தமிழ்நாட்டுல இருந்து மீனாட்சிபுரம் வந்து மீனாட்சிபுரத்து வழியா உள்ள போடுறது. வித்தியாசமா தான் இருக்கு பார்க்கும்போது. பார்த்தீங்களா? சரி விடுங்க. சரிங்க, முன்னாடி போயிட்டு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் கண்டினியூ பண்ணி விடுறேன். ஓகே மக்களே, ஒரு வழியாக வந்துட்டு தையல் ஆட்டம் பார்க்குற அந்த இடத்துக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்துட்டு என்ட்ரன்ஸ் வச்சுருந்தாங்க. போர்டு ஃப்ளெக்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த கோயிலோட நேமெல்லாம் வந்துட்டு நான் டிஸ்கஷன் கொடுக்குறேன்.
அதுக்கப்புறம் போனோம். சரி ஒரு வழியாக வந்தாச்சு, கோயில் பக்கம் அப்படியே நடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டிங்கு அப்புறம் என்ட்ரன்ஸில் மலையாளத்துலலாம் போர்டெலாம் இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி நம்ம அப்படியே பொறுமையாக போவோம் அப்படின்னு சொல்லும்போது போக போக க்ரௌட் ஏறிட்டே இருந்துச்சு. அப்புறம் வழியாக கோயில் ரீச் ஆயாச்சு. பார்த்திங்கன்னா கோயிலில் லைட்டிங் அதெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போனோம். பார்த்திங்களா செவரு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன தூணு, அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ்லலாம் லைட்டிங் பட்டை கிளப்பியிருந்தாங்க. நம்ம சரி அடுத்து வந்து நம்ம எங்கே போகணும் அப்படின்னு தெரியல, யார்கிட்டையும் கேட்குறதுக்கு முடியும் தெரியல. சரி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடியோ எடுத்து தூக்கிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தேன். ஆனால் இந்த இடத்துக்குள்ளே போக போக அப்படியே க்ரௌட் ஆக ஆரம்பிச்சது. சரி ஓகே அப்போ இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் போலன்னு நான் நினச்சேன். அப்புறம் பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் வந்துட்டு ஒரு எல்இடி டிவியில் உள்ளே நடக்கிறத லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி நம்ம அப்படியே கொஞ்சம் உள்ளே அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போய் பார்த்தோம். உள்ளே பார்க்கும்போது நிறைய க்ரௌடாக இருந்துச்சு. அப்போ இருந்துட்டு அந்த தையல் ஆட்டத்துக்குள்ளே டான்ஸ் எல்லாம் அங்கே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி நம்ம அப்படியே முடிஞ்ச அளவுக்கு வீடியோலாம் எடுக்கலாம் அப்படின்னு எட்டி பார்த்தாலும் ஒன்றும் தெரிலங்க. சக்க க்ரௌடு. தையல் ஆட்டத்துக்கு இவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்துட்டு தையல் ஆட்டம் பார்க்குறது வேறு ஒரு தையல் ஆட்டம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் நான் போன இடம் தான் பயங்கரமான க்ரௌடியாக இருந்தது. பார்த்திங்களா 360 ஷாட்டை தூக்கும்போதே நம்ம நடக்கிறது வழி இருக்காது, அந்த லெவலுக்கு க்ரௌடு. கோயில் சூப்பராக இருந்தது. கோயிலை சுற்றி அட்மாஸ்ஃபியரு அதுக்கப்புறம் சேஃப்டிக்காக எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. க்ரௌடெல்லாம் பயங்கரமான க்ரௌடு வந்துச்சு. சரி ஓகே நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே புத்தகத்தோடு அப்படியே முன்னாடி வந்து போயிட்டே இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா நாம் இருக்கிறது வந்து இப்போ நார்த் சைடு கேரளாங்க. அங்கே மட்டும்தான் அந்த தையம் ஃபெஸ்டிவல் நடக்கும். அங்கே வந்து ஒவ்வொரு தையத்துலேயும் ஒவ்வொரு காட் இருக்கும். ஸோ அந்த காடுக்கே உண்டான சில கிரீடங்கள் அதெல்லாம் வச்சு பண்ணியிருந்தாங்க. நம்ம இப்போ இருக்குது ஸ்ரீ குறிஞ்சி டெம்பிள் அப்படிங்கிற டெம்பிளில் தான் நின்றுட்டுருந்தோம். ஆனால் போக க்ரௌடும் அதிகமாச்சு. நம்மளும் தூரமாக நின்று பார்த்துட்ருந்தோம். அப்புறம் இவங்களோட ட்ரெடிஷ்னலாக ஒரு மியூசிக் இருந்ததுங்க. மியூசிக்னால் அந்த சலங்கை மாதிரி ஒன்று, அதை வந்து அந்த கோயிலை சுற்றி வச்சு ஷேக் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்புறம் அதுக்கு பின்னாடி சண்டை மேளம் வரும். சண்டை மேளம் வந்ததுக்கப்புறம் அந்த காடு வேஷம் போட்டிருக்கவர் அவர் வந்து டான்ஸ் ஆடுவார். ஆனால் அதை பார்க்குறதுக்கு சரியான சூப்பரான விடம், சூப்பரான வியூ. இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எங்கே வரணும் அப்படின்னா நார்த் கேரளா சைடு தான் போகணும். தலச்சேரி, கண்ணூர் போன்ற அந்த இடத்துக்கு போனால் மட்டும்தான் அங்கே தையம் நடக்கும். ஆனால் இந்த தையத்துலேயே என்னென்னா ஒவ்வொன்றும் ஒரு டிஃப்ரென்ஸான இதாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா எப்படி வேஷம்லாம் போட்டு பயங்கரமாக தூரமாக நின்று அதெல்லாம் போட்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் நல்ல ஒரு வைப்புங்க. ஏன்னா அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு, எப்படிப்பா அப்படிங்கிற மாதிரி. சரின்ட்டு அப்படியே கோயிலெலாம் சுற்றி வந்தாங்க. நானும் அங்கிட்ட இருந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். எல்லாம் மலையாளத்துலேயே சொல்லிகிட்டு இருந்தாங்க. என்னோடய பர்சனல் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து தையம் ஃபெஸ்டிவல் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கண்ணூர் தையம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் வெப்சைட்டே இருக்கும். அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். தையம் எந்த டேட்டில் நடக்குது, என்ன தையம் நடக்குது. ஒவ்வொரு தையமும் டிஃப்ரென்ஸாக இருக்குங்க. நான் இப்போ வந்தது வந்துட்டு கண்ணில் 108 டைம் வந்துட்டு இவங்க போய் அதில் விழுந்து தூக்குவாங்க. அந்த மாதிரி தையம் இருக்குது. நெருப்பில் விளாடுவாங்க. அதுக்கப்புறம் தீப்பந்தமாக வச்சு அதில் விளாடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக கையிலலாம் வந்து இந்த சாட்டை மாதிரி வச்சு அடிக்கிறது, அந்த மாதிரி தையம்லாம் இருக்கும். இந்த மாதிரி நிறையா தையம் இருக்குது. அதை முதல்ல ரிசர்ச் பண்ணிட்டு வாங்க. நான் அதை ரிசர்ச் பண்ணாமல் வந்துட்டேன். அப்புறம் நான் இங்கே வந்து பார்க்கும்போது ஆனால் இந்த இடமும் எனக்கு சூப்பராக இருந்தது. அங்கே பார்த்தீங்களா அவர் ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு காடுக்கு வணக்கம் வைக்கிற மாதிரி முன்னாடி வந்து அவர் டான்ஸ் ஆகிட்டே இருப்பார். அதை பார்க்குறதுக்காக சூப்பரான இதாக இருந்தது. ஏன்னா நம்மலாம் இந்த மாதிரிலாம் பார்த்து ஃபஸ்ட் டைம், ஏன்னா நம்ம வீடியோவில் பார்த்து நேரில் பார்க்குறோம் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டே ஆயிடுச்சு. நானும் கன்சூமெண்ட்டாகவும் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் அவருக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஆடினார் அவ்வளோ க்ரௌட்லேயும். மிக்க நன்றி. ஏன்னா நம்மலாம் அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு கொடுப்பனை. ஸோ அங்கேயும் போய் பார்த்துட்டு அப்புறம் எல்லாேருக்கும் வந்து ஆசீர்வாதம் கார்டெலாம் கொடுத்துட்டு இருந்தார். அப்புறம் சரின்ட்டு என்ன அப்படியே இல்லைன்னுட்டு நானும் ஓரமாக போய் நின்றுட்டேங்க. அப்புறம் அவர் வந்து லாஸ்ட்டாக காட்சி அளிச்சது. லாஸ்ட்டானா எல்லா ஆடியெல்லாம் முடிச்சுட்டு எல்லா மக்களும் பார்க்கணும்னு சொல்லி ஒரு சேர் போட்டு எல்லாத்தையும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து வழக்கம் போல் எல்லா சைடும் அப்படியே போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அவர் கிளம்பிட்டார். சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா எல்லாம் சண்டை மேலே வெள்ளான்ட்டுருச்சு. நமக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வெளியே போனாலும் வெளியும் க்ரௌடு, உள்ளே போனால் திருப்பி இடம் கிடைக்காது அப்படிங்கிற காமெடி ஏற்ற மாதிரி ஒரு டீயும் குடிக்காமல் சாப்பிடவும் செய்யாமல் நானும் சரி இடத்த பாதுகாத்தோன்னா அடுத்து ஏதாச்சும் சிறப்பாக நடக்கும் அப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். என்னென்னா நீங்கள் இதை மாதிரி ட்ராவல் பண்ணுறீங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல என்ன நடக்குது, எத்தனை மணிக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சர்ச் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நான் அது ஆக்சுவலி என்னோடய கரண்ட் பிளான் வேறு. நான் சடனாக வரும்போதே எனக்கு என்ன சொல்கிறது ஒரு ஆச்சரியங்களை கொடுத்த இடம் தான் கண்ணூர். இப்போ பார்க்குறீங்கல்ல இது வந்து அந்த கங்கு வைக்கிறதுக்காக நெருப்பு வச்சாங்க. நெருப்பு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சின்ன மரம்லாம் இல்லைங்க. பெரிய மரத்தை பொழந்து ஒரு 3 பேர் அந்த மாதிரி தான் தூக்குனாங்க. நல்லா ஹைட் ஏற்றுனாங்க. தீ வைத்திங்களா எவ்வளோ ஹைட் எரியுது அப்படின்ட்டு. அப்புறம் அதுக்கு மேலே இந்த விறகெல்லாம் இருந்துச்சு. விறகெல்லாம் போட்டு அங்கே வந்து சேவை செய்கிறவங்க இருப்பாங்க. அந்த ஒயிட் கலர் துண்டு கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்துட்டு கோயில் பணியாளர்கள். அவங்க மட்டும்தான் அங்கே உள்ளே போகணும். அவங்க மட்டும்தான் எல்லாத்தையும் பண்ணணும். மிச்சம் யாரும் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கிட்டத்தட்ட இந்த தீ எரியும் போது 7 மணி
ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட 7 PM அந்த டைமுக்கு நம்மளாம் அங்கே இன்னும் வீடியோ ஃபோட்டோ அதெல்லாம் எடுத்துகிட்டு சரி நம்மளும் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம போய் நம்மளே ஃபோக்கஸ் பண்ணிட்டு அங்கேருந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு நின்றுட்டு இருந்தோம். ஆனால் நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் ஹீட்டு பயங்கரமாக இருந்துச்சு. எப்படி தான் அவ்வளோ நேரம் அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் அவங்களுக்கெல்லாம் மிக்க நன்றி. ஓகே மக்களே, வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து லென்த்தாக இருந்ததுனால நான் இது வந்து 2 பார்ட்டாக கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அங்கேருந்து பைக்கில் வந்தோம். பைக்கில் வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் இருந்தது. இதுக்கப்புறம் தான் தையத்தோட ஃபுல் வீடியோ வந்துட்டு நாளைக்கு போஸ்ட் அவுட் ஆகும். ஸோ மறக்காமல் இந்த மாதிரி ட்ராவல் கண்டென்ட்டுக்கு நம்ம பேஜை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். FDI Vlogs மோர் அப்டேட்ஸ்க்கு வந்துட்டு FDI Vlogs நமக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. ஃபேஸ்புக்கில் ஃபீனிக்ஸ் ஆனந்தெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் ரெகுலர் ட்ராவல் அப்டேட்ஸ் இதில் கொடுத்துட்டே இருப்பேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டென்ட்டில் சந்திக்கலாம். டாட்டா பை பை.